வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 52வது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆர்சிபி விசஸ் ஜிடி தான் ப்ளே பண்ண போகிறாங்க 4th May 7:30 PM. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா சின்னசாம் ஸ்டேடியம் பெங்களூர் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஆர்சிபியோட ஹோம் மேட்சஸ் தான். ஸோ ஏற்கனவே ப்ளே பண்ண மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடியோட சூப்பராக ஒரு வின் பண்ணாங்க. ஸோ இதே மேட்ச் வந்து நல்ல ஒரு டஃபாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரீமோட பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 205 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு 71 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 86 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெங்களூர் பிச்சை தாண்டி நம்ம வேறு பிச்சுக்கு போனோம் அப்படின்னா இந்த பேட்டிங் ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்டு. ஸோ இந்த ஆப்ஷனில் தான் நம்ம வந்து எந்த டீம் வின் பண்ணோம் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் கண்டினியூவாக. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெங்களூரோட வெனியூவை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஷார்ட்டட் பவுண்டரி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து நல்ல ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ண தான் பார்ப்பாங்க எந்த டீமாக இருந்தாலும். ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் மேட்ச் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து 90% இருக்குங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷனு. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்சிபி 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஜிடி 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக ரீசெண்டாக அந்த வெனியூவில் ப்ளே பண்ண மேட்சோட அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200+ தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க மேட்ச் எல்லாமே. ஸோ அதில் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 180 அந்த ரேஞ்சில் தான் போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா 200 ரன் கண்டிப்பாக ஷூராக ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஆல்மோஸ்ட் டாப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். அது இப்போ இருக்கக்கூடிய 11 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓவர்சீஸ் பேக்கோட தான் அவங்களோட 11 வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காங்க. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஃபாப் டு பிளஸி, மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக், அனுஜ் ராவத் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸோடு இருக்காங்க. பர்டிகுலராக ஜிடியோட பிளேயர்ஸை எடுத்துக்கிட்டோம் இந்த நம்பர்ஸில் இந்த வெனியூவில் அப்படின்னா விருதிமன் சகா வந்து ஒரு 115 வச்சிருக்காரு ஹையஸ்ட்டு. ஸோ விஜயசங்கர் ஒரு 53 வச்சிருக்காரு. டேவிட் மில்லர் 66, கென் வில்லியம்சன் வந்து டவுட்டு தான் 11ல் இருக்கிறது. பட் அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஸோ ஜிடியோட பிளேயர்ஸை மட்டும் இந்த வெனியூவில் கம்பேர் பண்ணி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பிளேயர்ஸை மிங்கிள் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டீம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரண் சர்மா வந்து நல்ல ஒரு பிக்காக இருக்கார் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, நல்ல ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்கன்னா கரண் சர்மா வந்து நல்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போதே கண்டிப்பாக கண்டெயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது பவுலர்ஸ் வச்சு. ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த 2 விக்கெட்டுங்கிறது கண்டிப்பாக கரண் சர்மாவுக்கு கிடைக்கும். ஸோ ஜிடியோட பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள், நூர் அகமது ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ரஷீத் கான் வந்து ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. உமேஷ் யாதவ் மட்டும் ஒரு 25 விக்கெட் எடுத்திருக்காரு பர்டிகுலராக அந்த வெனியூவில். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் போராக தான் இருக்காங்க அந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும். பட் பவுண்டரி டைமென்ஷன் வந்து ஷார்ட்டாக இருக்கும்போது நிறைய 4-6 போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரெண்டு டீமோட பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபாப் டு பிளஸி பாருங்கள் 4 மேட்ச்சில் 44 தான் வச்சிருக்காரு ஹையஸ்ட். கண்டினியூவாக வந்து ஒரு போரான நம்பர்ஸ் தான் இருக்காரு. ஸோ இந்த சீசனில் என்ன இவர்கிட்ட அந்த ஒரு பெரிய இன்னிங்ஸ்ங்கிறது வரல. ஸோ மேக்ஸ்வெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 தான் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் விராட் கோலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 101 ஹையஸ்டோட ஒரு 302 வச்சிருக்காரு. ஸோ நல்ல நம்பர்ஸில் தான் விராட் கோலி இந்த இடத்துல இருக்கார். நெக்ஸ்ட் ரஜத் படித்தர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் வந்து 52 ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சுபநிக்கில் ஒரு 104 வச்சிருக்காரு ஹையஸ்ட்டு. டேவிட் மில்லர் வந்து ஒரு 101 வச்சிருக்காரு. ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 விக்கெட் வச்சிருக்காரு எகென்ஸ்ட்டு ஆர்சிபி கூட. ஸோ இதுதான் இந்த பிளேயர்ஸோட நம்பர்ஸ். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிஸ் இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் உள்ள 11 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஏதாவது சேஞ்சஸ்னால் உங்களுக்கு ஆன் டைமில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இம்பாக்டாக பிளேயராக உள்ளே வரக்கூடிய பிளேயர்ஸ் மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அந்த பிளேயர்ஸ் தான் வந்து டோட்டலாக கேமை வந்து திருப்பி விட்டு போகிறாங்க. ஸோ இந்த கேமில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ விராட் கோலி பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு 151 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ நல்ல நம்பர்ஸ் தான். பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வச்சிருக்காரு. ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல உமேஷ் யாதவ் மட்டும் தான் த்ரெட் இருக்குது. கண்டிப்பாக பார்த்து விளையாடுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஷூராக அந்த இடத்துல வந்து விராட் கோலி வந்து பிக் பண்ணுங்கள், நல்ல பிக்காக இருக்கும். கேப்டன் கொடுக்கக்கூடிய பிக் தான். ஸ்லைட்லி செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னா கேப்டன் வைஸியாக ட்ரை பண்ணுறது ஹைலி ரிஸ்க்காக இருக்கும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் டீம் வந்து பிக் பண்ணிங்க. ஃபாப் டு பிளஸை பொறுத்தவரை ஃபஸ்ட் பேட்டிங்னா ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுவரையும் கிளிக் ஆகலை. இந்த மேட்ச்சில் ஸ்லைட்லி அட்லீஸ்ட் ஒரு வீசியாவது கொடுத்து பாருங்கள். அந்த 50+ குயிக்காக ஸ்கோர் பண்ணிட்டா கூட ஃபேண்டசியில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இனிஷியலாகவே இவர்கிட்ட வந்து 100 அகமது சாய் கிஷோர் வச்சு அட்டாக் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸ்லைட்லி ஃபஸ்ட் பேட்டிங்னா கிளிக் ஆகலாம். செகண்ட் பேட்டிங்னா டோட்டலாக இந்த த்ரெட்டு நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னா மட்டும் என்னோட சஜஷன் வந்து ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்னா ரிஸ்க்காக போகிறவங்க ஸ்லைட்லி ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க. கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் போகும்போது செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் கண்டிப்பாக டாப் 3 பேட்டர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா ரொட்டேட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து ஃபேண்டசியில் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உட்காரும், கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஜாக்கு. ஸோ நல்ல ஒரு கம்பேக் தான் லாஸ்ட் மேட்ச்சில் கொடுத்துருந்தாரு. ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு 100 கொடுத்துருந்தாரு அகேன்ஸ்ட் ஜிடி. ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்போ பர்ஃபார்ம் பண்ணுவார்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பவுலிங் டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால
ஷுவராக வந்து கேப்டன் வரக்கூடிய நல்ல ஒரு பிக்காக தான் இருக்கும் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 100 ஸ்கோர் பண்ணனால கண்டிப்பாக அவரோட பிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ எகெயின் வந்து ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்னா அட்லீஸ்ட் ஒரு வீசி கொடுத்தாவது ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. பட்டு நல்ல ஒரு டச்சில் தான் இருக்கார். நல்ல ஒரு ஹிட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஜத் படித்தார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து எந்த பொசிஷனில் இறக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. மேபி வந்து செகண்ட் பேட்டிங்னா என்னோட சஜஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னா ஸ்லைட்லி ரிஸ்க்காக ட்ரா பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். ஸோ 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 52 தான் வச்சிருக்காரு. ஸோ வெனியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 14 தான் வச்சிருக்காரு. ஒருவேளை ரஜத் படித்தாருக்கு பதிலாக உள்ள வந்து லோம்ராரு, பிரபுதேசாய் அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நம்பர் 4ல் வர மாதிரி ஆன் டைமில் டீம் ஷீட் இருந்ததுன்னா அந்த பிளேயரை ட்ரை பண்ணுங்கள். கம்ஃபர்ட்டாக அவங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ மேக்ஸ்வெல்லை பொறுத்தவரை இந்த வெனியில் வந்து நல்ல நம்பர்ஸ் தான். பட் 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ஸில் 42 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 330. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து ஒரு 22 தான் வச்சிருக்காரு. ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஒரு ஓவர் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா பவுல் பண்ணாமல் போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் மேக்ஸ்வெல்ட்டேருந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கேப்டன் வீசிங்கிறது ஹைலி ரிஸ்க்காக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேப்டன் வீசி மோஸ்ட் இந்த மேட்ச்சில் வந்து கேமரன் கிரீனு அப்படி இல்லைனாக்கா டபுள்யூ ஜாக்கு. ஸோ இந்த 2 பிளேயர் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ட்ரீம் டீமில் வரதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கேமரன் கிரீனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஜாக்குக்கும் இந்த மேட்ச்சில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 ஓவராக பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது கேமரன் கிரீன், ஜாக்கு ஸோ 2 பிளேயருமே நோட் பண்ணிங்க. இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கும் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஸோ கிரீன் வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவரான ஆவரேஜ் தான். பட் ஹெட் டு ஹெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 தான் வச்சிருக்காரு. டோட்டலாக ஒரு 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 66 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்பர்ஸும் பார்த்தா வீக் தான். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு குயிக்காக ஃபயர் ஆகக்கூடிய நல்ல பிளேயர் தான். ஷுவராக நீங்கள் கேப்டன் பிக்காக எடுத்துக்கலாம். ஸோ தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னா ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ த்ரெட்னு பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. திவாட்டியாட்டா 1 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ கரண் சர்மா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர்சிபியோட நல்ல ஸ்பின்னரு. ஸோ வந்து கண்டிப்பாக 6 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 11 விக்கெட் எடுத்துக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது அந்த 2 விக்கெட் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த பேட்டர்னில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாஷ் டயால், முகமது சிராஜ் ஸோ இந்த 2 பிளேயருமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா ரொட்டேட் பண்ணி கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேபி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிராஜை விட யாஷ் டயால் கொஞ்சம் எஃபெக்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஆம்ங்கிறதுனால ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து கண்டிப்பாக ஒரு 200+ ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா ஸ்கோர் போர்டு ப்ரெஷரில் கூட ஜிடி பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் யாஷ் டயாலை வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஸோ லெஃப்ட் ஆம்னால கண்டிப்பாக ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஜிடிலேயும் வந்து லெஃப்ட் ஹேண்டர் வந்து அதிகமாக இருக்கனால ஒரு த்ரெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸ்வப்னல் சிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து 11ல் உள்ளே வரது டவுட் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின்னரோட தான் வருவாங்க. ஸோ அது வந்து கரண் சர்மாவாக இருக்கலாம். ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது ஒரு வேளை 11ல் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ரொட்டேட்டிங் பிளேயரை கூட ட்ரை பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜத் படித்தார் எடுக்கல அப்படின்னா மகிபால், ஓம்ராரு அப்படின்னா பிரபுதேசாய். ஸோ இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயரை வந்து ஆர்சிபி பேட்டிங் பண்ணும் போது ஃபீல்டிங் பண்ணும் செகண்ட் பேட்டிங் போது ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் என்னோட சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது விராட் கோலி, ஃபாப் டு பிளஸி, வில் ஜாக் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக உங்களுக்கு இந்த இடத்துல மேக்ஸ்வெல் கொடுக்குறேன். ஸோ கேப்டன் வீசின்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனில் நீங்கள் ஷுவராக போகணுன்னா விராட் கோலி போய்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக் போய்க்கலாம். க்ரீன் கூட அட்லீஸ்ட் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை போன மேட்ச் வந்து ஜாக்கு கிளிக் ஆனார். இந்த மேட்ச்சில் வந்து க்ரீனு கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டபுள் ஆப்ஷன் தான். கண்டிப்பாக பவுலிங்கும் 4 ஓவர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பர்டிகுலராக இந்த மேட்ச்சில். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் இந்த இடத்துல கரண் சர்மா, யாஷ் டயாலை வந்து செகண்ட் பவுல் பண்ணும்போது எடுத்துங்க. எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிராஜை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட்டிங் பிளேயராகவே சூஸ் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் வெனியில் வந்து ஒரு 22 விக்கெட் எடுத்திருந்தாலும் ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ அந்த பேட்டர்னில் தான் கொடுக்குறவங்களுக்கு ரீசெண்டாக ஒன்றும் பெருசாக ஒன்றும் டச் இல்லை. அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறதே இவர்கிட்ட டோட்டலாகவே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து உங்களுக்கு விருதிமான் சகா, சுப்மன் தான் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பட் சகாவை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவான பர்ஃபார்மன்ஸுங்கிறது இந்த ஐபிஎல் இல்லவே இல்லை. டச் இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ 2 பிளேயர்ஸுமே கில்லும் அந்த மாதிரி தான் ஒரு போரான நம்பர் தான் ரீசெண்டான மேட்சஸில். ஸோ நீங்கள் கில்லை மட்டும் நீங்கள் ஷுவராக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை கில்லு வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ப்ளே பண்ணுறாங்கன்னா கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணுங்கள். கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விருதிமான் சகா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிகே. ஸோ அந்த 2 பிளேயருமே நீங்கள் ரொட்டேட் பண்ணி தான் ட்ரை பண்ணணும். ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ஜிடி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் விருதிமான் சகா ட்ரை பண்ணுங்கள். குயிக்காக அந்த 30+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் வின் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் போகும்போது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கில்லை பொறுத்தவரைக்கும் கேப்டன் வச்சு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பிக் தான். ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 33 வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பவுண்டரி வந்து ஷார்ட்டடாக இருக்கும்போது சடனாக வந்து ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் ஜிடியோட பேட்டிங் செக்ஷனில் அந்த இடத்துல
சுப்மன் கில்லுக்கு நீங்கள் ஒரு கேப்டன் கொடுத்துக்கலாம். த்ரெட்டுன்னு பார்த்தா அல்ஜாரி ஜோசப்ட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. கரண் ஷர்மாட்ட ஏர்லியாகவே அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதுதான் அவரோட த்ரெட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன். ஸோ கண்டினியூவாக அவரோட பேட்லேருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ 30+ ஸ்கோர் பண்ணவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்ச்சில் 50+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ரொட்டேட்டிங் பிளேயராக போங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா எகைன் வந்து ஒரு கேப்டன் வைசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் சாய் சுதர்சனுக்கு. செகண்ட் பேட்டிங்னா ஸ்லைட்லி ரொட்டேட்டிங்கில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட் கேட்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சில் 104 ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. ஸோ பர்டிகுலர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரெட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டினியூவாக பர்ஃபார்ம் பண்ணும்போது ஃபஸ்ட் பேட்டிங்னா ஷுவராக கிளிக் ஆகலாம். செகண்ட் பேட்டிங்னா ரொட்டேட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். ஷாருக்கான் எகெயின் இந்த மேட்ச்சில் வந்து இதே நம்பரில் ப்ளே பண்ணாருன்னா ஃபஸ்ட் பேட்டிங்னா எகெயின் வந்து ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஷியூராக உங்களுக்கு அதுவும் கம்ஃபர்ட்டாக கிளிக் ஆகும். ஸோ 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 26 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பவுண்டரி டைமென்ஷன் வந்து ஷார்ட்டடாக இருக்கும்போது குயிக்காக ஸ்கோர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேண்டசியில் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல டேவிட் மில்லரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் ஆப்ஷனாக இருக்கும். பட் டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாகவே ஒரு வேளை வந்து சிராஜ் அந்த ஒரு விக்கெட் கண்டிப்பாக கிடைக்கும் ஃபேண்டசியில். ஸோ அந்த ஒரு விக்கெட் வந்து மில்லராக கூட இருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ரொட்டேட்டிங்லேயே கொடுக்குறேன் உங்களுக்கு டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அசமுத்துல்லா உமர் சாய் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பவுல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே இவருக்கு ஒரு 2 ஓவர் கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 ஓவரில் விக்கெட் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஃபேண்டசியே டோட்டலாக மாறி போயிடும். ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ரொம்பவே லோ பிக்காக தான் இருப்பார் கேப்டன் விசி பிக்காக. அட்லீஸ்ட் வந்து செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருக்காங்கன்னா ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ஒரு 200+ ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் பேட்டிங்கில் வந்து ஆர்சிபியோட பேட்டர்ஸ் வந்து டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்னா ஒருவேளை இவரோட பவுலிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக இவர் தான் பண்ணுவார். ஸோ அந்த 2 விக்கெட் எடுத்துகிட்டா ஃபேண்டசி டோட்டலாக மாறும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப லோ பிக்காக தான் இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் எடுத்துங்க. ஃபஸ்ட் பேட்டிங்னா பிக் பண்ணுங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பேட்டிங்னாலும் ரொட்டேட்டிங்கில் கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுவும் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா திவாட்டியா. செகண்ட் பேட்டிங்னா ஷுவராக உங்களுக்கு ஃபேண்டசியில் நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு குயிக்காக ஒரு 10 ரன் 15 ரன் அந்த ரேஞ்சில் பேட்டிங் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது செகண்ட் பேட்டிங்னா நீங்கள் ஷுவராக எடுத்துக்கலாம். ஃபேண்டசியில் வர சான்சஸ் வந்து 90% இருக்குது. பட் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்கு, நல்ல ஆப்ஷனு. ஸோ 4 ஓவர் நல்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 15 விக்கெட் இவர் தான் எடுத்திருக்காரு ஹெட் விக்கெட்ஸில். ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது ரஷீத் கானை வந்து நீங்கள் ஷுவராக நீங்கள் வந்து டீமில் கொண்டு வரலாம். பட் நல்ல ஒரு ஹை பிக் பிளேயர் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஃபாப் டு பிளஸி இந்த மாதிரி நல்ல ஒரு ஹை பிக் பிளேயராக இருக்காங்க. அப்படிங்கும்போது ரஷீத் கானை வந்து ஸ்லைட்லி ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஷுவராக நீங்கள் எங்கே ட்ராப் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ராப் பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து நல்ல ஸ்கோர் கொண்டு போயிட்டாங்கன்னா மேபி விக்கெட்லெஸ்ஸாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பட் சேஃபாக போகிறவங்க எடுத்துங்க, அதுவும் நல்ல ஆப்ஷன் ஆகும். பட் சாய் கிஷோர், நூர் அகமது இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் மல்டிபிள் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா சாய் கிஷோர் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா நூர் அகமதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் என்னோட ஆப்ஷன். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது சாய் கிஷோர் இந்த இடத்துல அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை செகண்ட் பவுல் பண்ணும்போது 3+ விக்கெட் கிடைக்கும் சான்சஸ் இருக்குது. சாய் கிஷோர், நூர் அகமது. ஸோ 2 பிளேயருமே நோட் பண்ணிங்க. செகண்ட் பவுல்னால் கண்டிப்பாக அந்த 3+ விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் வருவாங்க. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேப்டன் வச்சு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பெட்டராக உங்களுக்கு கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ மோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங் நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மேபி அந்த 12 14 அந்த ஓவரில் பவுல் பண்ணும்போது அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்கலாம். மேபி விசிக்கு வரதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஷுவராக நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு கூட போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவரோட பவுலிங்கை வந்து கணிச்சிட்டாங்க, கெஸ் பண்ணிட்டாங்க. ஒரே மாதிரி மீடியம் பேஸ் தான் போகிறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. மேபி இந்த ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஏன்னா அந்த டெத்தில் வந்து விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த டீமோட பெஞ்சில் பார்த்தீங்கன்னா சந்தீப் வாரியர், உமேஷ் யாதவ். ஸோ 2 பிளேயர் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் போகணும் அப்படின்னா உமேஷ் யாதவ் உள்ளே வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். 25 விக்கெட் எடுத்திருக்காரு. கொஞ்சம் ஸ்லைட்லி மீடியம் பேஸ் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல சந்தீப் வாரியர். ஸோ இந்த 2 பிளேயருமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. செகண்ட் பவுல் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ஸ்லைட்லி ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், விராட் கோலி, வில்ஜாக்கு, படித்தார், க்ரீனு, சுப்மன் கில் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸில் இருக்காங்க பார்த்துங்க. ஸோ ஆன் டைமில் நீங்கள் டீம்ஸ் மேக் பண்ணும்போது இந்த பிளேயர்ஸை வச்சு கூட நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், விராட் கோலி, ஃபாப் டு பிளஸி, கரண் சர்மா பர்டிகுலராக நோட் பண்ணிங்க. எஃபெக்டிவாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் விருதிமான் சகா, சுப்மன் கில், நூர் அகமது. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே இந்த வெனியில் வந்து சேஃபாக இருக்காங்க. ஸோ டெமோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு சேஃபான டெமோ தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் அந்த பேட்டர்னில் ஒரு 3 பிளேயர் உள்ளே வந்து நீங்கள்
கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது ரஜத் படித்தார், டேவிட் மில்லர், ஷாருக் கான், மோஹித் சர்மா, ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதை தாண்டி பிரபு தேசாய், அடுத்து பார்த்தீங்கன்னா மகிபால் ஓம்ரார். ஸோ இந்த பிளேயர்ஸ் வந்து ஆர்சிபி சைடு வந்து ரொட்டேட் பண்ணிங்க செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா டேவிட் மில்லர் ரொட்டேட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஷாருக் கான். ஒருவேளை இந்த 2 பிளேயர் தாண்டி மனோகர் உள்ளே வந்தால் மனோகரையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஜிடி சைடு. ஸோ அந்த மாதிரி ஒரு வேறு மாதிரி 11 கொண்டு வர்றாங்கன்னா மனோகர் உள்ளே வந்தால் மனோகரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கேப்டன் விசின்னு பார்க்கையில் சேஃபாக போடுவாங்க. விராட் கோலி, ஜாக்கு, சாய் சுதர்சன், கில்லு கொடுத்துருக்கேன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபாப் டு பிளஸி, மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், விருதிமான் சகா, ரஷீத் கான். ஸோ ஆக்சுவலாக நம்பர் வைஸ் தான் அந்த கேப்டன்சி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெல் வர பாசிபிலிட்டிஸ் இல்லை, ரஷீத் கான் வரவும் பாசிபிலிட்டிஸ் இல்லை. இது எல்லாமே கொஞ்சம் ரிஸ்கியான ஆப்ஷனாக தான் உங்களுக்கு போகும். ஸோ டீமை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் ஃபேவராக போகிறது பெட்டரான ஆப்ஷன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் வின்னிங்ஸும் வரும். பட் ஆல்ரவுண்டர் செக்ஷனில் டபுள் ஆப்ஷன் பிளேயர் பிக் பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டெமோன் பார்த்தா அந்த மாதிரி தான் கொண்டு வந்துருக்கேன். ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கேப்டன் வந்து ஜாக் எகைன் கொடுத்துருக்கேன். எகைன் விசி வந்து விராட் கோலி தான் கொடுத்துருக்கேன். இதே டீமை ரிஸ்க்காக மேக் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸ்லைட்லி இந்த விசி எடுத்து கேமரான் கிரீன் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லை இன்னும் ரிஸ்க்காக டீம் வேணும் அப்படின்னா கிரீனை கேப்டனை போட்டு இந்த இடத்துல ஃபாப் டு பிளஸி கூட விசியை ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இன்னும் நல்ல ரிஸ்க்காக தான் இருக்கும். ஒரு பெட்டரான ஆப்ஷனாக உங்களுக்கு டீம் ஷோ ஆகும். ஸோ பவுலிங்கில் பாருங்கள் இந்த இடத்துல டோட்டலாக ஜிடியோட பவுலர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒருவேளை இதில் ரொட்டேட்டிங் பண்ணணும் அப்படின்னா ஸ்லைட்லி வந்து நீங்கள் கரண் சர்மா ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஒருவேளை வைசாக் விஜயகுமார் உள்ளே வராருன்னா ஆர்சிபியோட பவுலரு, அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் கேப்டன் வைஸ் ஆப்ஷன் வேணும் உங்களுக்கு அப்படின்னா சுப்பன் கில்லு ட்ரை பண்ணலாம், சாய் சுதர்சன் ட்ரை பண்ணலாம், கிரீன் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட ஆப்ஷன். ஸ்லைட்லியில் ரிஸ்க்காக போகணும் அப்படின்னா டோட்டலாக ஆஃப் நெட் பிளேயர் எடுத்துக்கிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ பண்ணுறேன், ஜிடி ஃபேவரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஜிடி அப்படின்னா இந்த 2 பிளேயர் கண்டிப்பாக 50+ கொண்டு வந்துருவாங்க. 50+ கொண்டு வரும்போது டோட்டலாக செகண்ட் இன்னிங்ஸில் வந்து இனிஷியலாகவே இவர் அந்த த்ரெட்டு கொடுத்துட்டாரு. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஷாய் கிஷோர் இனிஷியலாகவே பவர் பிளேயர் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஆர்சிபியோட டாப் ஆர்டர் வந்து கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் மேக் பண்ணிக்கேன். ஸோ இது நடக்கும், நடக்காமலும் போகும். பட் ஒரு அசம்ஷன் தான். ஸோ எல்லாமே ஹை பர்சன்டேஜ் பிக்காக இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம் தான் இந்த மாதிரி பிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசமத்துல்லா கொடுத்துருக்கேன், விசி வந்து சாய் கிஷோர் கொடுத்துருக்கேன். ஸோ இதே விசி நீங்கள் மாற்றணும்னா சுமன் கில்லு ட்ரை பண்ணலாம், சாய் சுதர்சன் ட்ரை பண்ணலாம். இன்னும் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ஷாருக் கான் கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா ரிவர்ஸில் கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல விசி வந்து மோஹித் சர்மான் ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் எடுத்து இந்த இடத்துல சாய் கிஷோர் வெர்சஸ் சாய் சுதர்சனும் ட்ரை பண்ணலாம். கேப்டன் விசி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசி இந்த பேட்டர்லையும் போய்க்கலாம். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா ஹை ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் பேட்டிங்கில் ஆர்சிபி ஸ்ட்ரகிள் ஆனால் இந்த மாதிரி டீம் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதே விசி நீங்கள் ஆர்சிபி சைடு போகணும்னா ஜாக் ட்ரை பண்ணலாம், கிரீன் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை இதில் உங்களுக்கு ஆப்ஷனில் பிளேயர் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல கரண் சர்மா ட்ராப் பண்ணிவிட்டு மேக்ஸ்வெல் எடுத்துக்கலாம். விராட் கோலி கூட அந்த இடத்துல ஒரு ஓரளவுக்கு வந்துருவார், கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா மாட்டிப்பார், கிளிக் ஆயிடுவாருங்கிற பேட்டர்லாம் அவரே எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக ரிஸ்க் டீம் தான். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்காக ட்ரை பண்ணும்போது ஃபேண்டசி நல்லா ரேங்க் வரும் அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.